கடந்த கால வெற்றி திரைப்படங்கள் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திருப்புமுனை திரைப்படம் சிந்து பைரவி. தன்னுடைய ஆரம்ப காலத்தில் தன் படங்களுக்கு இசையமைப்பாளர் வி. குமாரை பயன்படுத்தி வந்த பாலச்சந்தர் பின்னர் MS விஸ்வநாதனை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். கர்நாடக இசைக்கலைஞர் பற்றிய தன்னுடைய சிந்து பைரவி படத்திற்காக முதல் முறையாக இளையராஜாவுடன் இணைந்தார் கே. பாலச்சந்தர். சிந்து பைரவி தான் இளையராஜா பாலச்சந்தருக்கு இசையமைத்த முதல் படம். அந்த முதல் படமே மத்திய அரசின் 3 தேசிய விருதுகளை வென்ற படம் சிந்து பைரவி. இதில் கதாநாயகியாக நடித்த சுஹாசினி சிறந்த நடிகையாகவும், இசையமைப்பாளர் இளையராஜா சிறந்த இசையமைப்பாளராகவும், பின்னணி பாடிய சித்ரா சிறந்த பாடகியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெள்ளித்தாமரை விருதுகள் பெற்றனர். பாடறியேன் படிப்பறியேன் என்று தொடங்கும் நாட்டுப்புற பாடலை மரிமரியே நின்னே என்று கர்நாடக இசையுடன் இணைத்து புதுமையாக இளையராஜா உருவாக்கிய பாடல் ரசிகர்களின் அமோக பாராட்டுதல்களை பெற்ற அதே சமயம் கர்நாடக இசைக்கலைஞர்களின் கண்டனத்திற்கும் ஆளானது என்பது குறிப்பிடத்தக்கது. படத்தில் இடம்பெற்ற மகா கணபதி பூமாலை வாங்கி வந்தேன், மோகம் என்னும் தீயில் கலைவாணியே நான் ஒரு சிந்து, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் என்ற இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனது. படத்தின் வெற்றிக்கு ராஜாவின் இந்த பாடல்கள் அத்தனையும் பெரும் பங்காற்றின, உதவின என்றுதான் சொல்ல வேண்டும். சிந்து பைரவி தொடரின் 2ஆம் பாகம் சஹானா என்ற பெயரில் தொலைக்காட்சி தொடராக வெளிவந்தது. திரைக்கு முன் தோன்றியவர்கள் சிவகுமார், ஜனகராஜ், டெல்லி கணேஷ், சிவச்சந்திரன், சுஹாசினி, சுலக்ஷனா, மீரா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு கணேஷ்குமார், ஒளிப்பதிவு ரகுநாத ரெட்டி, பாடல்கள் வைரமுத்து, பின்னணி பாடியவர்கள் K.A. ஜேசுதாஸ், சித்ரா, இசை இளையராஜா, தயாரிப்பு ராஜம் பாலச்சந்தர், புஷ்பா கந்தசாமி, கதை வசனம் இயக்கம் கே. பாலச்சந்தர். சிந்து பைரவியின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞன் J.K. பாலகணபதி, சுருக்கமாக JKB. ஆனால் அவரது மனைவி பைரவியோ இசையில் ஞானசூன்யம். மனைவியை தன் வாழ்வின் அபஸ்வரமாகவே கருதுகிறார் இந்த இசைக்கலைஞர். நாட்டுப்புற பாடல்களில் மிகவும் ஈடுபாடு கொண்ட சிந்து என்ற இளம்பெண் JKBயின் வாழ்வில் குறுக்கிடுகிறாள். சாதாரணமாக தொடங்கிய இந்த பழக்கம் நாளடைவில் நெருங்கிய நட்பாகி ஒரு சூழ்நிலையில் தன்னையே JKBயிடம் ஒப்படைக்கின்றாள் சிந்து. தன் கணவருக்கு சிந்துவுடன் உள்ள உறவு பைரவிக்கு தெரியவர குடும்பத்தில் புயல் ஏற்படுகிறது. JKBயால் கர்ப்பமடையும் சிந்து குழப்பங்களை தவிர்க்க அவரை விட்டு விலகி செல்கிறாள். சிந்துவின் பிரிவை தாங்க முடியாத JKB குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறார். புகழின் உச்சியில் இருந்த அவர் குடிப்பழக்கம் காரணமாக மரியாதையை இழக்கின்றார், மானத்தை இழக்கின்றார். கணவரை மீண்டும் பழைய நிலையில் காண ஆசைப்படும் பைரவி சிந்துவை தன் கணவருக்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைக்க முன்வருகிறாள். ஆனால் குழந்தையில்லா JKB பைரவி தம்பதியிடம் தன் குழந்தையை ஒப்படைத்துவிட்டு அவர்கள் வாழ்வில் இருந்து நிரந்தரமாக பிரிந்து சென்று விடுகின்றாள் சிந்து. இதுதான் சிந்து பைரவியின் கதை. அதாவது 2 சம்சாரங்கள் கொண்ட 2 பேர் மனைவியை கொண்ட ஒரு கதையின் ஒன்லைன் தான் சிந்து பைரவி. இந்த இசையோடும் சுவையோடும் கொடுத்திருக்கின்றார் பாலச்சந்தர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.